நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம DXY, US ஆயில், கோல்டு அண்ட் சில்வருடைய டெக்னிக்கல் வியூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய டெலகிராம் லிங்க்ஸ் இது எல்லாமே இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக நியூஸஸ் கிடையாது. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ISM மேனுஃபேக்சரிங் இருக்குது. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வந்து ஏர்லி மார்னிங் FOMC மினிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக வெள்ளிக்கிழமை நமக்கு நான் ஃபார்ம் பேரோல் இருக்கு. ஸோ இந்த நான் ஃபார்ம் பேரோல் தான் பெரிய மூவ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ DXY பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் இருக்கு. ரொம்ப டீப் கரெக்டடாக மார்க்கெட் இருக்கு. ஸோ டீப் கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஸ்டார்ட் அப் ஆன மார்க்கெட்டை இந்த டாப் வரைக்கும் ஒரு ரேலியை கொடுத்தது. இப்போ ட்ராப்ல வந்து டீப் கரெக்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து ஈக்குவல்ஸ். ஓகே, ஏறினாலவே இறங்கியிருக்கு மார்க்கெட்ல. கிட்டத்தட்ட இப்போ ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கு, அவ்வளவுதானே தவிர மார்க்கெட் வந்து இங்க இருந்து இப்படி பெரிய ரேலி கொடுக்குமா அப்படின்னா தெரியல. இதே வந்து நம்ம வந்து ஒரு வீக் ஃப்ரேம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த மார்க்கெட்ல. ஸோ ஒரு வீக் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் சப்போர்ட் லெவல் அங்கிருந்து ஒரு டிராப் ஆன மார்க்கெட்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் போட்டுட்டு இப்போ ஒரு ஹை போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஆனால் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரேலி ஆகுமா அப்படின்னா அதுக்கு ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 104.5லேருந்து 105க்கு மேலே பாஸ் ஆனால் தான் இந்த ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா இந்த மார்க்கெட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கரெக்ஷன் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து லைட்டாக மேலே ஏறிட்டு இங்கேருந்து லைட்டாக மேலே ஏறி திருப்பி கீழே ஃபால் ஆகும். இந்த பிரேக்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்போ. ஸோ ப்ரைஸ் வந்து அந்த 104.5 ஆர் 105க்கு மேலே ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் DXY எதிர்பார்ப்பு. இந்த வீக் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மார்க்கெட்டில் இருக்க சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில். ஸோ US ஆயில் பொறுத்த வரைக்கும் ரெண்டே கான்செப்ட் தான். மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் போட்டிருக்கு. ஓகே, டபுள் பாட்டம் போட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஷோல்டராகவும் இது ஒரு ஹெட்டாகவும் இது ஒரு ஷோல்டராகவும் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல மார்க்கெட் ஷோல்டரா இருக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் இருக்கு. பட் இன்னைக்கு ஓப்பனிங் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால இன்னும் அந்த சப்போர்ட் நமக்கு ப்ராப்பராக கிரியேட் ஆகலை. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இப்போ ப்ரைஸ் மேலே போன ப்ரைஸ் கீழே வரும். கீழே வரும் பொழுது ஒரு 72ல நான் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். இந்த சப்போர்ட் மார்க்கெட் எடுத்துட்டால் ஓகேங்களா, கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து இப்போ கீழே வரும். இப்போ கீழே வரும்போது ஒரு 72 அப்படிங்கிற ரேஞ்சில் கீது நமக்கு ஒரு பை செட்டப் கிடைச்சா இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணலாம். இந்த மார்க்கெட் மேலே ஏறதுக்கான சான்சஸ் உண்டு. இது ஒரு கரெக்ஷன் செல் நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். அந்த கரெக்ஷன் செல்லை இப்போ மார்க்கெட் கொடுக்க ஆரம்பிக்கும். 172 பக்கமாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அதில் ஒரு பை செட்டப் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுக்கலாம். ஓகே, இது ரிஸ்கி பை. எப்போ நமக்கு வந்து 77 ஆர் 76.70க்கு மேலே மார்க்கெட் பாஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து ரெண்டு பக்கமும் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இப்படி ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் இறங்க ஒவ்வொரு பாட்டத்துலையும் நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பை ட்ரை பண்ண வேண்டிய லெக்கு. பட் ஆனால் அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை. எந்த ஃபார்மேஷனும் இன்னும் வரல. இப்போ கரெக்ஷன் வரக்கூடிய 72ல வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டில் பை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கீழே வரும்போது ஒரு 72ல பை எடுத்து மார்க்கெட் ரேலி ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராப்புக்கான கரெக்ஷன் மார்க்கெட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 83, 84, 86 வந்துடும். அதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக உண்டு. ஸோ ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த லாட்டில் எவ்வளோ இருக்கோ கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும்போது அதே 10 பாயிண்ட்ஸுங்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 86 வரைக்கும் மினிமமாக மார்க்கெட்டில் ட்ராவல் ஆக சான்சஸ் உண்டு. எப்படின்னா 77க்கு மேலே மார்க்கெட் பாஸ் ஆகும்போது க்ளோஸ் பண்ணி நின்னால் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகினா நமக்கு 76, 77 வரைக்கும் 86, 87 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. 77க்கு மேலே க்ளோஸ் பண்ணால். இல்லை ரிஜெக்ட் ஆகுது மார்க்கெட் அந்த இடத்துல அப்படின்ட்டா கண்டிப்பாக திருப்பி ப்ரைஸ் வந்து இந்த கன்சாலிடேஷன் பேஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு.
ஸோ நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கு. இன்னும் கூட மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் உண்டு, பை சான்சஸ் உண்டு. 23.55 பிரேக் பண்ணும் பொழுது மட்டும்தான் மார்க்கெட்ல இந்த லோ பிரேக் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து செல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வரலாம். இருந்தாலும் நீ 23ல ஒரு சின்ன சப்போர்ட் லெவல் இருக்கு. இருந்தாலும் அங்கே மார்க்கெட் நின்று உடைக்கும். ஒரு எப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவல ப்ரைஸ் என்ன பண்ணும்னா வந்து அழகா பிரேக் பண்ணிட்டு வந்து அழகா அப்புறம் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் இந்த லோ உடையும் போது தான் நம்ம இந்த செட்டப்பை எதிர்பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கிருந்து பை ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா இந்த டாப்ல இருக்கக்கூடிய 25 வரைக்கும் மார்க்கெட் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு 4 ஹவர் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து நிற்குது ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி நின்னாலும் இந்த லோ பிரேக் ஆகும்போது ஆக்டிவேட் ஆகும். ஒருவேளை ப்ரைஸ் கீழே உடைச்சா பை செட்டப் இது இந்த இந்த ஏரியாவில் நமக்கு கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட் திருப்பி ரேலியாக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா சப்போர்ட் லெவலில் தான் இருக்கிறோம். கீழே வரும்பொழுது நமக்கு மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக ஃபால் ஆக வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் டக்குன்னு மார்க்கெட் நிற்கிது. இருந்தாலும் கீழே வந்து இந்த 23.55 உடைக்கல, ஒரு 23.80 இந்த லெவல் வருது. ஓகேங்களா, 23.80 75 வந்து திரும்பி மேலே போகுது அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது இப்படி வந்து ஹை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் பண்ணாமல் திருப்பி மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை இதை உடைச்சி கீழே அது உடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த பாட்டம் வரைக்கும் ஒரு சான்சஸ் இருக்கும். 22.8 அதெல்லாம் 23, 22.8 வரும். அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அவசரப்பட்டு உள்ள போக வேண்டாம். எட்ஜில் போய் பிடிக்கிறேன்னு பிடிக்க வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. எதிர அப்சைட் பிரேக் ஆகுதா இல்லை டவுன் சைட் பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். 3 நாள் கழிச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இன்னும் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. கனடா மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகணும். ஜப்பான் மார்க்கெட், நியூசிலாந்து மார்க்கெட், செஃப் மார்க்கெட்லாம் இன்னைக்கு ஹாலிடேல இருக்கு. ஸோ நாளைக்கு தான் நல்ல எல்லா மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகும்போது மூவ்மெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே நின்றுட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகணும், போகாமல் பிரேக் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு செல் எதிர்பார்க்குறோம். ஓகே, இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒரு ஷோல்டருக்கான ஃபார்மேஷன்லாம் வரதுக்கு சான்சஸ் உண்டு. பட் இப்படி இருக்கும். ஷோல்டர் ஹெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எடுக்கலாம். இப்போ ஷோல்டரில் இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். 2000 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஆனால் இன்னும் அந்த ஃபார்மேஷன் கிரியேட் ஆகலை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு 1 ஹவர் ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நாங்கள் ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்த்தோம், இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. ரெசிஸ்டன்ஸ் கிடைக்காம அந்த இடத்துல மார்க்கெட் டேர்ன் ஆகாமல் ஜம்ப் ஓவர் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து 2058 அப்படிங்கிற இந்த லோ உடைக்கும் போது மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரதுக்கு பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை இன்னும் மேலே போச்சு அப்படின்னா ஒரு 85, 84 ரேஞ்சுக்கு போகும்போது தான் நம்ம திருப்பி செல் ட்ரை பண்ண முடியும். 2084லேருந்து 2085க்கு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செல் ட்ரை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல 70க்கு கீழே உடைச்சு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னாலும் இங்கே நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து ஒரு மார்க்கெட்டில் செல் செட்டப் கிரியேட் ஆகலை. ஸோ அவசரப்பட்டு இந்த மார்க்கெட்டை வந்து இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு மெசேஜ் நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க. இல்லை ஒன்று 61.8 ரீச் ஆச்சு, ஏன் மார்க்கெட் கீழே வரல அப்படின்னாங்க. நாங்கள் ஃபிப்னாக்கி பார்க்கறதுல ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே வந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும். 58க்கு அப்புறம் போகிறது பெஸ்ட். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல என்ன செட்டப் கிரியேட் ஆகலை. ஈவினிங் செட்டப்பே இப்போ ஒரு வேளை இன்னும் ஒரு ஏதோ ஒன்று பிரேக் அவுட் ஆகி வேகமாக மார்க்கெட் மூவ் ஆகி கிடைச்சா கூட நம்ம 7 மணிக்கு மேலே தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகணும். எல்லா மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் இந்த இடத்துல நமக்கு மூவ்மெண்ட் தெரியும். பிஃபோர் மார்க்கெட்டுக்குள்ளே போகாதீங்க. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபராக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி வெட்ஜஸ் பிரேக் ஆகிடுச்சு. ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்ட்டுக்கான அந்த டாப் இருக்கணும். திரும்ப மாட்டேங்குது மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறான். ஸோ முடிஞ்ச அளவு 1 ஹவரில் ட்ரை பண்ணுங்க. 15 or 30 மினிட்ஸில் இங்கே என்ட்ரி எடுக்காதீங்க. ஃபெயிலியர் ஆகவும் சான்சஸ் உண்டு. 1 ஹவரில் ட்ரை பண்ணோம்னா ஒரு வாய்ப்புகள்
நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வீடியோ வரும். நாளைக்கு லைவ் இல்லை. நாளைக்கு வீடியோ உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் இந்த டைம் கொடுக்குறோம். பிஃபோர் மார்க்கெட்டுக்கு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.